இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆற்றுப்பொடி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போது ஆற்றுப்பொடி வாங்கிட்டு வந்தாங்க. அதில் எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் போட்டால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 3 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன். அதில் தக்காளி போட்டு நாட்டு மீன் குழம்புக்கு எப்பயுமே தக்காளி பிசைஞ்சு விட்டு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எப்பயுமே மீன் குழம்புக்கு ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணி ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். வெந்தயம் வெடித்து கலர் சேஞ்ச் ஆகும்போது வெந்தயம் வெடித்து கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகும்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் ஆட் பண்ண உடனே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இதெல்லாம் செய்யும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருந்தால் போதும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம வேறு என்ன அரைச்சி வச்சுருக்கோன்றதை பார்ப்போம். இதில் வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி 2 தக்காளி, இது 2ஐயும் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம ஒரு 2-3 தடவை அரைச்சி நல்லா கொஞ்சம் மையாக அரைச்சி வச்சுக்கணும். இது நம்ம திக் கன்சிஸ்டன்சிக்காக இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ வாங்க வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிண்டு வச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி இதில் ஆட் பண்ணுவோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுனால இதில் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே புளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த புளிப்பு அரைச்சி வச்சுருக்கிற புளிப்பெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் கம்மியாக தக்காளி இதில் சேர்த்துக்கிறோம் வதக்கிறதுக்கு. மீன் குழம்புனாலே காரமாகவும் புளிப்பாகவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் புளிப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் தக்காளி. அதுக்காக லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அங்கே புளியில் கரைச்சி வச்சுருக்கிறதுல சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால் கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வதக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வதங்குறப்பையும் நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணியாக இருக்க வாசி அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. அதனால் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் பொழுது நமக்கு அந்த பச்சை வாசனை போயிடும்.
ஒரு 5 மினிட்ஸ் அது வதங்கட்டும். வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை மீன் குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்கிற வரைக்கும் குழம்பு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. எப்படி எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பார்ப்போம். திக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருந்ததுக்கப்புறமா நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீனை எடுத்து ஒரு பீஸாக ஆட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணும் பொழுது அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன்லாம் எப்படி நல்லா வெந்து வந்துருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடணும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆத்துப்பொடி மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.